அத்தை கண்ணாமூச்சி ஆடலாம் வாங்க அப்படின்னு மாமியார ஒரு சேர்ல கை கால்களை கட்டி போட்டு பெட்ரோல் ஊத்தி பண்ண பாசக்கார மருமகளோட கதை எத்தனை பேருக்கு தெரியும்? ஹவு டு கில் அன் ஓல்டு லேடி அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவா தேடி தேடி பார்த்து பண்ண மருமகள். மாமியார பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு ஊரையே நம்ப வச்ச நடிப்பு அரக்கி இவங்க தான். சினிமா படங்கள்ல கூட எந்த ஒரு வில்லனும் இப்படி ஒரு சம்பவத்தை யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்துல பெந்துர்தி அப்பண்ணபாலம் அப்படின்ற ஒரு பகுதியில சாதாரண குடியிருப்புல வாழ்ந்துட்டு வந்தவர் தான் சுப்பிரமணிய சர்மா. அவங்களுடைய ஆசை மனைவி தான் லலிதா. இவங்க தங்களுடைய குழந்தைகளோட மட்டும் தனி கொடுத்தனம் வாழல, அவங்க கூட இன்னொருத்தவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க தான் சுப்பிரமணிய சர்மாவுடைய தாயும் லலிதாவுடைய மாமியாருமான ஜெயந்தி. அப்படி ஒரு நாள் ஒன்னா வாழ்ந்துட்டு வந்த ஒரு சமயத்துல திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வீட்டுல யாருமே இல்லாத ஒரு சமயம். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு ஒட்டுமொத்த பில்டிங்கும் அலறி போயிருக்காங்க. ஆமா, மருமகளுடைய குரல் தான் அந்த ஒரு சத்தம். என் மாமியார யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுத்திருக்காங்க மருமகள். இதை கேட்ட ஒட்டுமொத்த பில்டிங்கும் உடனடியா ஓடோடி வந்து பார்த்திருக்காங்க. அப்போ அவங்க கண்ட காட்சி எல்லாரையுமே கதி கலங்க வச்சிருக்கு. ஆமா, ஒரு நாற்காலியில உட்காந்துட்டு கருகி போய் கிடந்திருக்காங்க மாமியார். இதை பார்த்த அந்த மக்கள் எல்லாரும் உடனடியா போலீசாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க விசாரணையோடைய முதற்கட்டமா இது ஒரு தீ விபத்து அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் பண்ண தொடங்கியிருக்காங்க. மருமகளான லலிதா சந்தோஷமா தன்னுடைய கணவர் குழந்தைகள்னு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு தடைக்கலா இருந்தவங்க தான் மாமியார் ஜெயந்தி. உடனடியா அவங்க இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க மருமகள். இதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யூடியூப்ல ஹவு டு கில் அன் ஓல்டு லேடி அப்படின்னு தேடி தேடி பார்த்திருக்காங்க. வீட்டுல யாருமே இல்லாத ஒரு சமயம் பார்த்து அவங்க உயிரை எப்படியாவது பறிக்கணும் அப்படின்னு திட்டமும் திட்டிருக்காங்க. தன்னுடைய மாமியார் கிட்ட ஆசையா போய் அத்தை வாங்க கண்ணாமூச்சி ஆடலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. மருமகளை நம்பி ஆசையா போயிருக்காங்க மாமியார். அப்போதான் தன்னுடைய திட்டத்தையும் திட்டி செயல்படுத்தியிருக்காங்க மருமகள். உடனடியா மாமியார ஒரு சேர்ல உட்கார வச்சு கை கால்களை கட்டி போட்டிருக்காங்க. முக்கியமா கண்களையும் கட்டி போட்டிருக்காங்க. உடனடியா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, பெட்ரோலை அப்படியே அவங்க மேல ஊத்தி இருக்காங்க. அதுக்கப்புறமா பூஜை அறையில எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு திரியை எடுத்துட்டு வந்து அப்படியே மாமியார் மேல போட்டிருக்காங்க. இதனால வலி தாங்க முடியாம உடல் எரிஞ்சு கருகி இறந்து போயிருக்காங்க